பெனியின் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறாரு. சின்ன ஒரு குட்டி ஃப்ளைட்டு, 8 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. ஃப்ளைட்டில் 8 பேர் போயிட்டு இருக்கும்போது விமானி வந்து சொல்றாரு, ஃப்ளைட்டு நிற்க போகுது, இன்ஜின் ஃப்ளைட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கு. கீழே வந்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஞாபகம் வருது, திடீர்னு ஞாபகம் வருது. அவங்க அப்பா இறக்கும்போது அவங்க அப்பாவுக்கு பாடி அப்படியே வச்சிருக்கும்போது அங்கே வெளிநாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா டை கட்டியிருப்பாங்க. டை கட்டி கழுத்தில் டை கட்டி தான் பாடியை உள்ள வைப்பாங்க. அப்படி பாடியை வைக்கும்போது டை இல்லை. அப்போ பெனிகின்ட்ட கேட்டிருக்காங்க, ஒரு டை தா அப்படின்னு. அவர்கிட்ட ஒரே ஒரு டை இருந்திருக்கு. அதை எடுத்துக்கொண்டு அவங்க அப்பாவுக்கு மாட்டிட்டு அந்த டையை அப்படியே வச்சு கட்டி வச்சுட்டு ஃப்ளைட்டில் போகும்போது அந்த டை கட்டுன்னு அந்த ஞாபகம் அங்கே அந்த இதுவும் வருது. அந்த நேரத்தில் அந்த ஞாபகம் வருது. பிசாசு சொல்கிறான், அவனை கழுத்தை நெரிச்சு கொல்ல போகிறேன் அப்படி. ஃப்ளைட்டு வந்துகிட்டே இருக்கு, 10,000 அடி கீழே தாந்து வந்துக்கிட்டே இருக்கு. 8 பேர் தான் இருக்கிறாங்க. அவருடைய மனைவி இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அவருக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆவியான ஒரு தைரியப்படுத்தி, உன்னை கொல்ல முடியாது, நான் உன் கூட இருக்கிறேன். கையை தட்டுங்க பார்க்கலாம். உன்னை கொல்ல முடியாது, பிசாசால கொல்ல முடியாது, தொட முடியாது. சாதாரணமான ஒரு ஆளை சொல்லல, நம்ம பெனிகின் சொல்லி. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல தட்டி பாருங்க. ஃப்ளைட் அப்படியே வந்து கீழே விழுந்து 3-4 முறிஞ்சு விழுந்துட்டு, மரத்துல கொப்புல விழுந்து பெனிகின் கீழே எழும்பி நடந்துட்டு இருக்கிறாராம். ஒரு அடி பெனிகின் படல. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அடி, ஒரு சின்ன எவ்வளவு மேல பறந்துட்டு இருந்த ஃப்ளைட்டு கீழே விழுந்து ஒரு அடி படல. நான் சொல்றது உண்மை. அவர் என்னை தொட்டார்னு அவருக்கு புக்கில் எழுதியிருக்கு பாருங்க, போய் படிச்சு பாருங்க. அது இதை விட கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? இவர் அப்படியே 2 நாள் கழிச்சு ஒரு வயசான அம்மாவை போய் பார்க்க போயிருக்கிறார். அப்போ போகும்போது அந்த அம்மா சொல்லியிருக்கு, என் பிள்ளை பெனிகினுக்காக ஜெபம் பண்ணு, அவன் விபத்தில் பிசாசு தள்ள பார்க்குறான், அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி இவர் நடந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு தாயாரை ஜெபிக்க வைத்து ஆண்டவர் அந்த தாயாரை சந்திக்கும் போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு ஆள் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. பாதுகாப்பு எப்படி வருது பார்த்தீங்களா? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உனக்கு பாதுகாப்பு எப்படி வருதுன்னா